ஹல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்கள் அனைவருக்கும் கிருபை இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோபு 26:14. இதோ இவைகள் அவருடைய கிரியையில் கடைகூடியானவைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ இவைகள் அவருடைய கிரியையில் கடைகூடியானவைகள். யோபு பக்தன் சொல்கிறார். அவருடைய வாழ்க்கையின் அனுபவங்களே யோபு பக்தன் சொல்லுகிறார். ஆண்டவரை குறித்து சொல்லுகிறார். இதோ இவைகள் அவருடைய கிரியையில் கடைகூடியானவைகள். ஓரத்தில் அது கொஞ்சம் தான், எத்தனையோ ஆண்டவருடைய அற்புத அதிசயங்களுக்கு அளவே இல்லை சொல்கிறார். அந்த யோபுவின் புஸ்தகத்தில் இந்த 26ஆம் அதிகாரத்தில் நாம வாசிக்கும் பொழுது நாம பார்க்கிறோம். நீங்க முதல் வசனத்திலிருந்து இந்த 14வது வசனம் வரை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அந்த சில வசனத்தை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிறேன். 5வது வசனத்தில் சொல்றாரு, ஜலத்தின் கீழ் மடிந்தவர்களுக்கும் அவர்களுடைய தங்குகிறவர்களுக்கும் தத்தளிப்பு உண்டு. அவருக்கு முன்பாக பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது, நரகம் மூடப்படாது இருக்கிறது. அவர் உத்தரமண்டலத்தை வெட்ட வெளியில் விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். பூமி அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் அதை சொல்ற, அவர் தண்ணீர்களை தம்முடைய கார்மேகங்களில் கட்டி வைக்கிறார். அதில் பாரத்தினால் மேகங்கள் கிழிந்து போவதில்லை. மழை பெய்யும் பொழுதுதான் உங்களுக்கு தெரியும் என்னது, எவ்வளவு தண்ணீர், எவ்வளவு மழை. நாம் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு மழை கொட்டோ கொட்டு என்று கொட்டுகிறது. அதுவரை நம்ம மேகம் கிழியாதபடி ஆண்டவர் தண்ணீரை எழுதிதான் அடக்கி வைக்கிறார். அல்லேலூயா. சொல்லப்படுகிறது, அவர் தமது சிங்காசனம் நிற்கும் ஆகாசத்தை ஸ்திரப்படுத்தி அதன் மேல் தமது மேகத்தை விரிக்கிறார். அவர் தண்ணீர்கள் மேல் சக்கரவட்டம் தீர்த்தார். வெளிச்சமும் இருளும் முடியும் மட்டும் அப்படியே இருக்கும். அவருடைய கண்டிதத்தால் வானத்தின் தூண்கள் அதிர்ந்து தத்தளிக்கும். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, கடல் அலைகள் எவ்வளவு எழுப்பினாலும் இம்மட்டும் நெல் மிஞ்சி வராதே என்று கடலுக்கு ஆண்டவர் ஆணையிட்டு இருக்கிறார். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? கடற்கரையில் நம்ம நிற்கும் பொழுதே வந்து பெரிய அலைகளா வந்து நம்மளை அடிச்சு இழுதுட்டு போயிடும். ஆனால் அதற்கு ஒரு எல்லையை ஆண்டவர் குறித்திருக்கிறார். சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார் என்று சொல்லப்படுகிறது. தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். அவருடைய கரம் நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உண்டாக்கிற்று. அவருடைய செயல்கள் எல்லாம் நாம் விவரித்தால் சொல்லி முடியாது. அது அற்புத அதிசயங்கள் நிறைந்தது. ஆண்டவர் பூமியை வானத்தை சிருஷ்டித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர் செய்த காரியத்தை நாம அறிந்து கொள்வது கொஞ்சம் தான். அதில் நீங்க இப்போ 14வது வசனத்தை வாசிங்கன்னா, இதோ இவைகள் அவருடைய கிரியையில் கடைகூடியானவைகள். அப்படியே ஓரத்துல கொஞ்சம் தான், கடைகோடியில சொல்லுவாங்க இல்லையா, கோடியில அப்படின்னா கடைக்கோடி, அந்த கோடியில கொஞ்சம் தான். அதை குறித்து அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம். அவருடைய வல்லமை இடி முழக்கத்தை அறிந்தவர் யார் என்று அந்த 14வது வசனத்திலே யோபு குறிப்பிடுகிறார். ஆண்டவருடைய வல்லமையை நாம ஆராய்ந்து பார்க்கிறோம்.
ஆண்டவருடைய வல்லமை நாம ஆராய்ந்து பார்க்கணும். அவர் நம்மை வைத்த அந்த அன்பு, ரோமர் 5:8 சொல்வதை போல, நாம் பாவிகளாய் இருக்கையில் அவர் நம்மை வைத்த தமது அன்பை வெளிப்படுத்தினார். அன்பு அது அளவற்ற அன்பு. அந்த அன்பை நம்மளால என்ன செய்ய முடியாது, அளவிடவே முடியாது. அந்த அன்பு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று 3:16 யோவான் சொல்வதை போல, அது இவ்வளவாய் என்று அதற்கு ஒரு எல்லை, இன்டெஃபினிட்லி லவ். ஆண்டவர் எந்த ஒரு அளவும் இல்லாதபடி நம்மை நேசிக்கிறார். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் பக்தன் பவுல் 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 6, 7, 8 நான் வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 6, 7, 8 ஆகிய வசனங்களிலே நான் வாசிக்கும் பொழுது அங்கு நாம் பார்க்கிறோம், ஞானத்தினாலும் அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமை கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே என்று பவுல் எழுதுகிறார். கொரிந்து சபைக்கு எழுதப்படும். ஆம் பிரியமானவர்களே, கல்வாரி மலையிலே ஆண்டவர் வெளிப்படுத்தின அந்த அன்பு, அந்த தேவத்துவத்தின் அன்பு, அளவுக்கு எட்டாத அன்பு, பாவிகளாகிய நமக்காக சிலுவை சுமந்த இயேசு நம்ம ஒவ்வொருடைய அக்கிரமங்களுக்காக அடிக்கப்பட்டார், தண்டிக்கப்பட்டார். அவர் நமக்காக தண்டிக்கப்பட்டதனாலே நாம் மன்னிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா. பெரும்பாடு உள்ள ஸ்ரீ 12 வருடங்கள் அவர் எழுதுகிறார். கொடிய வேதனை, கொடிய வேதனை, என்னுடைய ஆசி மாசி எல்லாத்தையும் விட்டு விட்டார். ஆனா அவளுக்கு ஒரு நாள் ஒரு விசுவாசம். இயேசு அப்படியே நடந்து வந்து கொண்டிருக்கிறார். ஜன கூட்டத்தின் மத்தியிலே ஓடி வருகிறார். கூட்டத்துல ஜனங்களோடு ஜனங்களாக இடித்து கொண்டு போய் இந்த வஸ்திரத்தின் ஓரத்தில் 8:44 லூக்கா சுவிசேஷம் 8:44 வாசிக்கும் பொழுது அங்க நம்ம பார்க்கிறோம், என்ன வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வஸ்திரத்தின் ஓரம், கடைக்கோடி வஸ்திரத்தின் தொங்கலால் தேவாலயம் மகிமையினால் நிறைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் என்ன இருக்கும்? நம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் என்ன இருக்கும்? அப்படியே அங்க போகும்போது அங்க எடுத்து இங்க எடுத்து செல்லாங்கல தரையில் எடுத்து அழுக்கு பிடிச்சி சில பேருக்கு அந்த அந்த வஸ்திரத்துக்கு ஓரத்தை எடுத்து எல்லாம் அழுக்கு நிறைந்ததா. ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரம் வல்லமை உள்ளது. பிரைஸ் காட், அல்லேலூயா. அந்த மகிமையின் வஸ்திரம், அந்த வஸ்திரத்தை தொட்டவுடனேயே வல்லமை புறப்படுகிறது. 12 வருடம் ஆசையெல்லாம் வித்து செலவழித்த அந்த சகோதரனுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடைபெறுகிறது. இயேசுவின் வஸ்திரத்தின் தொங்கல் அதுதான், வஸ்திரத்தின் ஓரம் அதுதான். நம்முடைய வஸ்திரம் மாதிரி அல்ல. ஆண்டவருடைய வஸ்திரம் பரிசுத்தம் உள்ளது, வல்லமை உள்ளது, மகிமை நிறைந்தது. அதனால்தான் மத்தேயு 14:36 நாம் வாசிக்கும் பொழுது அங்கு நாம் பார்க்கிறோம், ஜனங்கள் எல்லாரும் ஓடி வந்து அவருடைய வஸ்திரத்துக்கு ஓரத்தையாக நாங்கள் தொடுவதற்கு என்ன செய்ய வேண்டும், எங்களுக்கு அனுமதி வேண்டும், உத்தரவாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். தொட்டையா அவர்கள் சுஸ்தமானார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. தொட்டையாவரும் சுஸ்தமானார்கள்.
வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிற ஜனங்களாக மாத்திரம் நாம் இருக்கக்கூடாது. வெறும் ஆகாரம், உடை, வீடு இவற்றுக்காக மாத்திரம் கர்த்தரை விசுவாசித்து முன் வருகிறதான கூட்டமாக விசுவாசிகள் இருக்கவே கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வஸ்திரத்தின் ஓரத்தை தொண்டாச்சு, சோமாயிச்சு, அப்படியே நம்ம போயிடும். சர்ச்சைக்கு வாரம், ஆண்டுடைய வல்லமை, அவருடைய வெளிப்பாடு, சுகம் கிடைக்கிறது, ஆரோக்கியம் கிடைக்கிறது, அவ்வளவுதான். இந்த வாரம் போனா பிறகு அடுத்த வாரம் தான் வந்தாலும் வராட்டாலும் இப்படி இருக்கக்கூடாது. விசுவாசிகள் ஒவ்வொருவரும் நாம எப்படி இருக்கணும்? விசுவாசம் நிறைந்த ஒரு அற்புதங்களை, அரசியலை அனுதினம் பெற்றுக் கொள்ளுகிற ஒரு விசுவாசிகளாக காணப்படும். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் எப்படி இருக்குமா? ஆக்சுவலம் மேலாண்மைகளை தேடுகிற ஒரு அனுபவம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2-3 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, கொலோசியர் 3ஆம் அதிகாரம், Glory to God. Hallelujah. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2-3 வசனங்களை வாசிக்கணும். நீங்கள் கிறிஸ்துவுடன் எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலதுபார்சத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடணும். மேலானவைகளை தேடணும். ஓரத்தை தொட்டுட்டு ஓடிடக்கூடாது. வசத்தின் ஓரத்தை தொட்டுட்டு ஓட விசுவாசிகளாய் காணக்கூடாது. மேலானவைகளை தேடுங்கள். தேவனுடைய கிறிஸ்து தேவனுடைய வலதுபார்சத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவிலே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நீங்கள் மரித்தீர்கள். அடுத்த வார்த்தை கூட சொன்னேன். அதெல்லாம் அற்புத அரசியலை பெற்றுக்கொள்ளணும், ஆசீர்வாதம் வாழணும்னா சாகணும்னு சொன்னேன். உடனே எல்லாரும் மாறியா பார்த்தீங்க. சாகிறது மாம்சம் சாகணும். இந்த மாம்ச வாழ்க்கைய அழிக்கணும். அதனால்தான் கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து மரித்தாருடைய அதில் பலன் கொடுக்காது அப்படிங்கிற வார்த்தையை நான் சொல்றேன். அது கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை. மரிக்கணும். அதனால்தான் சொல்லப்படுகிறது, நீங்கள் மரித்தீர்கள். நீங்கள் மரித்தீர்களா? பாவ வாழ்க்கைக்கு மரித்தவர்களாக காணப்படணும். மாம்ச வாழ்க்கை, மாம்சத்தின் இச்சைகள், ஆசைகள், செயற்பாடுகள் இதற்கு மரித்தவர்களாக காணப்பட வேண்டும். கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையுண்டேன். கலாத்தியர் 2:20 நீ வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். கலாத்திய சபைக்கு எழுதும் பொழுது கிறிஸ்துவோடு சிலுவையில் அறைந்த ஒரு வாழ்க்கை. இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே வாழ்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. 2:20 அதே நான் பார்க்கும்பொழுது கிறிஸ்துவுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுதும் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறோம். புரியுதா? மாம்சத்தில் நாம உயிரோடு இருக்கிறது. எதனால இருக்கிறோம்? என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறோம். இந்த வார்த்தை தான் வேணும். நான் யாரு, நீ யாரு? ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. ஒரு தலைவலி வந்தா அதான், ஒரு சுத்தம் இல்லை, உன் பலமெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு வயிற்று வலி வந்தா உருண்டுகிட்டு தான் நடக்கும். கர்த்தர் கொடுக்கும் பலன். விசுவாச வாழ்க்கையில நம்ம நம்முடைய மாம்சத்தை எவ்வளவாய் சிலுவையில் அறைகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துவார்.
அதனால்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. அல்லேலூயா. நாம நினைக்கிறோம் முயற்சியில முயற்சியில ஒண்ணுமே கிடையாது. நீங்கள் மண் என்று நினைவு கூறுங்கள். வேதம் சொல்லுகிறது. எப்படி நினைக்கிறோம்? நாம அப்படியா நினைக்கிறோம்? குடும்பம் என்ன ஒண்ணும் கிடையாது, ஒரு சுக்கும் கிடையாது. உள்ள நடந்து பார்த்தா உன் குடும்பம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உன் பெருமை எல்லாவற்றையும் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். அதனால்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். அந்த கிறிஸ்துவோடு கூட நாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். ஆயினும் இந்த மாம்ச சரீரத்தில் நாம் பிழைத்திருக்கிறது என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். விசுவாசம். அதனால்தான் வேதம் சொல்கிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையினாலே நீதிமான் பிழைப்பான். நம்முடைய வாழ்க்கை, உயிர் எல்லாமே அது வேதத்தோடு, ஆண்டவரோடு, இயேசுவோடு இணைந்த ஒரு வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். பலகீனங்கள் வரும். இந்த மாம்சம் வந்து பலகீனம், மாம்சம் வந்து பலகீனம். ஆனால் ஆவியோ எழுதியிருக்கிறது பலனுள்ளதாய் இருக்கு. சுகராலே சொல்லுவோமா? அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம சோதரம் உலகத்திலே நாம வசதியா வாழணும், நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி நினைப்பது மாத்திரமல்ல, உலகத்திலே நாம் வாழும் பொழுது எல்லாரையும் சகித்து கிறிஸ்துவோடு கூட ஒரு சிலுவையில் அறையப்பட்ட ஒரு வாழ்க்கையோடு இணைந்து வாழ வேண்டும். பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், எல்லாத்தையும் கடந்து எல்லா பாடுகளையும் நாம் அனுபவித்தால்தான் பாடுகளை அனுபவிக்கும் போது பரலோகத்திற்கு உரிய பிள்ளைகளாக நாம் மாற்றப்படுகிறோம். அல்லேலூயா. அதனால்தான் அப்போஸ்தலன் பவுல் என்ன பேரு ஆண்டவரை கேட்பான். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, உலகத்தில் அவனுக்கு ஒரு ஆசை. ஆண்டவரே, இயேசுவே, ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அநேக கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு என்ன கிடைக்கும், எங்களுக்கு என்ன கிடைக்கும், சர்ச்சைக்கு வர எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? கண்டியமா சோதரம் லூக்கா 18, 28, 29, 30. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமல் போவதில்லை என்று உங்களுக்கு மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவர் சொல்றார். உலகத்தில் ஆண்டவர் சொல்றார், ஆண்டவரை பின்பற்றினார் நமக்கு கிடைப்பது ஒரு நித்திய ஜீவ வாழ்க்கை. என்றென்றும் கிறிஸ்துவோடு கூட நாம் வாழுகிற ஒரு வாழ்க்கை. நாங்கள் இந்த உலக வாழ்க்கை தான் வாழ்வோம். இந்த உலகத்தின் தேவைகள் தான் எங்களுக்கு முக்கியம். அப்படியே நாங்கள் அப்படி வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுக்கிட்டு அதில் கிடைக்கிற சுரத்தோடு நாங்கள் அப்படியே போயிடுவோம். பிறகு உலக வாழ்க்கை அதுவல்ல, கிறிஸ்துவோடு கூட வாழுகிற வாழ்க்கை, கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை. இந்த வாழ்க்கையின் மேன்மைதான் நம்மை என்ன செய்யும்? பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும். அதைத்தான் அவனுக்கு ஆண்டவர் சொன்னார். யாருக்கு? பேதுருக்கு சொன்னார். எல்லாத்தையும் விட்டு, உண்மைதான், பேதுரு ஆண்டவர் கூட்டப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். அதுதான் அவன் கேட்கிறான், அங்க எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, உங்களை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு
நித்திய ஜீவனின் வாழ்க்கை. அல்லேலூயா. அதே வேளையில நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த 2 வருஷம் கொடுத்து நம்ம பார்க்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் சொல்றாரு. பிலிப்பியர் 3:7-8 ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்த எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாத்தையும் நஷ்டம் என்றும் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எல்லாத்தையும் தூக்கி துருவ போட்டு, அல்லேலூயா, எல்லாத்தையும் தூக்கி துருவ வேண்டாம். பதவியோ பட்டமோ மேன்மை, உலகத்தின் மேன்மை எனக்கு வேண்டாம். எனக்கு கிறிஸ்து போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க சோதரம், என்னுடைய ஆண்டவர் என்னை அழைத்த பொழுது அந்த அழைப்புக்கு நான் என்ன பண்ணேன்? என்னுடைய வேலையை தூக்கி எரிஞ்சிச்சு. நான் என்ன பண்ணேன்? ஆண்டுடைய ஊழியத்திற்கு ஒப்புக்கொடுங்க. ஒரே நாள் நடந்த சம்பவம். மத்தியானம் 2 மணிக்கு ஆண்டவர் கூப்பிடுறாரு. ரொம்ப நாளைக்கு கூட இந்த விசிட்டிங் கார்டு என் கண்ணில் தட்டுப்படுது. இந்த கொஞ்சம் ரூம் ஷிஃப்ட் பண்ணும்போது வேணா இதை பார்க்க ஓட்டணும். நான் எந்த அளவுக்கு ஆண்டவர் என்னை உயர்த்தி வைத்திருந்தாரு அப்படியே இருந்தாலும் கொடுக்கும் பாருங்க, வாங்கி பாருங்க. இன்றைக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொசிஷன்ல இருக்கலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொசிஷன்ல இருக்கலாம். என்னால கொடுத்து பாருங்க. ஒரு கம்பெனியில, சென்னையில் உள்ள கம்பெனியில ரீஜனல் மேனேஜர், சும்மா எல்லாம் ஒன்றும் மிஷிங்காக அடிக்க முடியாது. அந்த பொசிஷன்ல இருந்ததுன்னா ஆண்டவர் வேலையை விட்டுட்டு வாழ்றாரு. மத்தியானம் 2 மணிக்கு நான் உன்னை உயர்த்துவேன் தூக்கி எரிஞ்சிச்சு. அப்பவே அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள என் ஓனருக்கு ஃபோன் பண்ணி நான் வேலையை விட்டுறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் சும்மா சொல்றது. அப்ப நாங்க அடிச்சு கொடுத்த விசிட்டிங் கார்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு உயர்ந்த இடத்துல என்னை கொண்டு வந்து நிறுத்திய தேவன் என்னை பார்த்து சொல்லாரு, விட்டு வா, என் ஊழியத்துக்காக வா. எனக்கு தெரியும், இந்த சபையை தெரியும், இந்த சபையினுடைய வருமானம் என்னன்னு தெரியும். ஏன்னா அந்த நாட்களில் இந்த சபையில வருகிற காணிக்கையை நான் எடுத்து என்னுடைய அந்த சீனியர் பாஸ்டர் டீம் டேனியல் அவருடைய கையில அப்படியே கவரில் போட்டு கையில போட்டுருவேன். பிள்ளைகளே, அன்றைக்கு என்னுடைய தசபாகம், உயர்வான தசபாகம், அதுவும் அவர்கிட்ட கொடுத்தேன். மற்றபடி இந்த சபையுடைய வருமானம் கூடுனா 1300 ரூபாய். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கூடுனா சொல்லுங்க, ஆண்டவர் கூப்பிடுறாரு. ஒரு உயர்ந்த இடத்துல என்ன கொண்டு போய் வச்சுட்டு ஆண்டவர் கூப்பிட்டாரு, விட்டுட்டு வா அப்படின்னாரு. எல்லாத்தையும் தூக்கி எரிந்துச்சு, நஷ்டம் குப்பையுமாக எழுதுகிறேன். அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள போன் பண்ணி சொல்லிட்டு இயேசு போறோம். அல்லேலூயா. இயேசுக்கு நான் ஊழியர் செய்கிற ஊழியக்காரனாக அன்பே மாறினேன். வேலையிலே சொல்லுவோமா? முழு நேர ஊழியக்காரனாக, பகுதி நேர ஊழியக்காரனாக இருந்த என்னை ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொன்னவர்கள் விட்டு வந்து அப்படித்தான் சீஷர்களை ஆண்டவர் அழைத்த பொழுது அப்படிதான் வந்தார். நீங்க பாத்தீங்கன்னா அடுத்தது 2ஆம் வனாந்தரத்தின் ஓரம், யாத்ரா புஸ்தகம் 13:20 நான் வாசிக்கும் பொழுது, மீட்கப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் வனாந்தரத்தின் ஓரமாக
ஏத்தாவிலே பாளையமிறங்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது. வனாந்தரத்தின் ஓரம். வனாந்தரத்தின் ஓரமான வாழ்க்கையில தான் நம்முடைய வனாந்தர வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையெல்லாம் வனாந்தர வாழ்க்கை தான். இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை, வனாந்தரம். இந்த உலகத்தில் நாம் எல்லாரும் எப்படி பரதேசி. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டில் ஆண்டவர் எழுதுவார், என் கூட இருப்பார். ரயிலே சொல்லுவோமா, பரதேசி வாழ்க்கை. இந்த உலகத்தில் நாம ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை. வேதம் சொல்லுது, நான் சொல்லுறது. ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. எவ்வளவு சம்பாதித்தாலும் கொண்டு போகவே முடியாது. எவ்வளவு ஓய்விலே இருந்தாலும் கொண்டு போக முடியாது. திடீர் ஹார்ட் அட்டாக், பாக்கியராஜ் போன மாதிரி பொட்டுன்னு போயிட்டா அவ்வளவுதான். எனக்கு கொண்டு போனா ஒன்றும் கொண்டு போக முடியாது. வசந்தகுமார் அதுதான் யாரு? அந்த வசந்த் ஓனர் பையன் பேரு வசந்தக்கு ஓனர் கோடீஸ்வரர். இன்னைக்கு அவரைக்காண்டி தான் பிசினஸ் ஓடி செதுபுனாரு. பையன் பிசினஸ் பண்ணாரு கூட அவரை காமிச்சா தான் அந்த பிசினஸ். அந்த அளவுக்கு பிசினஸ். என்ன கொண்டு பண்ணாரு? ஒன்றும் கொண்டு போகல. எல்லாமே போட்ட எல்லாமே கீழே தான் இருக்கு. ஒன்றும் கொண்டு போக முடியும். வனாந்தரத்தின் ஓரத்திலே ஆண்டவர் நம்மை வழி நடத்தும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக அற்புதங்களை கண்டார்கள், அதிசயங்களை கண்டார்கள். வானத்தின் அப்பத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார், காணைகளை கொடுத்தார், இறைச்சியை கொடுத்தார். மலைகளிலிருந்து தண்ணீர் தடாகத்தை வரவழைத்து தாகத்தை தீர்த்தார். எத்தனை விதமான அற்புத அதிசயங்கள். உன்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் நாம் இந்த வனாந்தர பயணத்திலே ஆண்டவரோடு கூட நாம் வாழ்ந்தால் இந்த வனாந்தர வாழ்க்கையிலே ஆண்டவர் அநேக அற்புத அதிசயங்களை செய்வார். பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்திற்கு நேராக நம்மை வழிநடத்தி கொண்டு போய் சேர்ப்பார். பரம கானான். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. நித்திய ஜீவனின் வாழ்க்கை அதுதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வனாந்தரத்துலதான் அற்புத அதிசயங்களை காண முடியும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம் கூடவே வழிநடத்துகிறார். வனாந்தரத்துலதான் ஆண்டவர் மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் ஆகிய அந்த ஸ்தம்பத்தினாலே மக்களை பாதுகாக்க வழிநடத்தினார். மேக ஸ்தம்பம் பகலில் சூரிய வெயிலோ அதனுடைய தாக்கமோ தம்முடைய பிள்ளைகள் மேல் படக்கூடாது என்று மேக ஸ்தம்பமாக வந்தார். இரவிலே அக்னி ஸ்தம்பம், இரவும் பகலும் அவருடைய ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தினார். திடீரென்று அந்த ஸ்தம்பம் ஒரு இடத்துல நின்றுட்டாங்க. அந்த இடத்துலயே ஜனங்களை நினைச்சுவாங்க, பாளையம் இறங்கி அங்கே டென்ட் அடிச்சு அங்க தங்கிடுவாங்க. திரும்ப எப்பொழுது அந்த மேகம் எழுப்புகிறதோ அப்பதான் அவங்க பிரயாணத்தை நினைச்சுவாங்க பண்ணுவாங்க. ஆண்டவர் அப்படித்தான் சொல்லியிருந்தார். ஆண்டவர் அப்படித்தான் நடத்தினார். நாம் அப்படியே வாழ்கிறோம். ஆண்டவர் சொல்லாத நான் போவேன், நான் செய்வேன், போயிட்டு எல்லாமே ஃபெயிலியரா திரும்பி வரும். ஆண்டவர் நம்ம கேட்கறதே கிடையாது. ஆண்டவர் சொல்கிற பேச்சை கேட்கறதே கிடையாது. இஷ்டம் போல நம்முடைய இஷ்டம் தான் வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வனாந்தர வாழ்க்கை நமக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவை கூட அந்த வனாந்தரத்துக்கு தான் பிசாசு கொண்டு போய் அங்கே எழுதினான், சோதித்தான் என்று நாம் பார்க்கிறோம். அந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் சாத்தானை ஜெயித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. மூன்றாவதாக கடலோரம். இந்த கடலோரம், கடலோரத்தில் ஆண்டவர் அப்படியே கடலோரமா அப்படி நடக்கும் பொழுதுதான் அங்க பார்க்கிறார். பேதுருவை பார்க்கிறார், அவன் சகோதரன் அந்திரேவை பார்க்கிறார். எல்லாம் பார்த்து, பார் என்னே வா, நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். மீன் பிடித்துக் கொண்டிருந்த பேதுரு, அந்திரேயா, இன்னும் அநேக சம்படவர்களையே ஆண்டவர் மிகுதியாக தேர்ந்தெடுத்து தம்முடைய எழுதுகிறார் சீஷர்களாக மாற்றினார். கடலோரத்திலே ஆண்டவர் ஒன்றும் கிடைக்கவில்லையே. ஆழத்தில் கடல் என்பது, கடல் பெரிய, அதுதான் சமுத்திரம் சொல்றாங்க இல்லையா?
அங்க அல்ல, ஆழத்துலதான் அற்புத அதிசயங்கள் உண்டு. கடலின் ஆழத்துல இந்த டிஸ்கவரி சேனல் இந்த மாதிரி சேனல்ல பாத்தீங்கன்னா கடல் ஆழத்துல எவ்வளவு அருமையான ஆண்டவருடைய படைப்புகள், கலர் கலரான பல ஜீவசத்துக்கள் அங்க இருக்கும். ஆண்டவர் பேருக்கு அந்த வாழ்க்கை கொடுத்தார். போய் கடலின் ஆழத்துல வரைய போடுனார். பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கலன்னு சொன்னதுக்கு 2 போட்டு நிறைய மீன்களை நிரப்பி கொடுத்தார். நிரப்புறோன்னு ஆண்டவர் சொன்னாரு, மீனை பின்பற்றி வான்னு சொன்னார். வழியில் வச்சிருவோமா அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்கு பின்னாலே சென்றார் பேரு. அதே பேரில் பின்மாற்றமடைந்த ஆண்டவருடைய மரணத்துக்கு பிறகு பின்மாற்றம் அடைந்து மீண்டும் மீன் பிடிக்க சென்ற பொழுது மற்ற சீஷர்களை எடுத்து அவன் கூட்டு போனான். ஆனா அங்க போயிட்டு ஆண்டவர் எழுதுகிறாரு, அங்கேயும் அவன் ஒன்றும் கிடைக்காம தான் இருக்கும். அங்கேயும் போய் ஆண்டவர் சொன்னாரு, வலது பக்கத்தில் எழுதி வரையை போட்டு இருக்க முடியாம மீனை பிடித்தான். ஆண்டவரோடு கூட இருந்தார், ஆண்டவரோடு கூட வாழ்ந்தார். ஆண்டவர் சொல்லுகிறபடி நாம் செய்தார், கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை தருவார். அல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவரத்துல யோக பக்தர் சொன்ன மாதிரி நாம பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம்லாம் கடைகூடியாக கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தையே நம்ம அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படி யோசிப்பது சொல்லி பாருங்க. 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் அநேகம். ஆனா அது கொஞ்சம் ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்வேன் என்று சொல்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த ஆண்டவரை நம்புங்க, அந்த ஆண்டவரை நீங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியது அநேகம் இருக்கிறது. ஆனா பெற்றுக்கொண்டது கொஞ்சம் தான், கொஞ்சம். அதான் என் வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொண்டது கொஞ்சம். இன்னும் அநேக காரியங்கள் ஆண்டு பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரையே முன்வைத்து வாழ்கிற வாழ்க்கை, ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை. தோல்விகள் வருவது போல ஆண்டவர் ஒவ்வொரு சீசரையும் அப்படி எனக்கு பின்னால என்னை பின்பற்றிவான். இப்படி கூப்பிட்டு 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 எழுதினாங்க. அப்படி சீசனா மாட்டினாங்க. டெய்லரிங் கிளாஸுக்கெல்லாம் ஆகி நம்ம சபையில இருந்து ஒருத்தர் தான் வந்து மற்றெல்லாம் வெளியே அப்படியே அப்படி வர்றவங்க வாங்க கூப்பிட்ட உடனே அவங்க வந்து இங்க உள்ள அட்மிஷன் போட்டாங்க. வலையில சொல்லுங்களேன், 2 பேர் 3 பேர் இன்னைக்கு 11 பேர் இருக்காங்க. இன்னும் போய் 20 பேர் வரணும். வர்ற இந்த மாசத்துக்குள்ள ஜூலை மாசத்துல 20 பேரா மாறும். அந்த நிச்சயமாக என்னோடு கூட கண்ணில் பட்டவங்க யாரும் ஒருவேளை நான் கூப்பிடும்போது வெளியில உள்ளவங்க யாராவது பார்த்தா என்னடா என்று அந்த பிள்ளை கூப்பிடுறாரே அப்படின்னு. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்படியே போங்க சிஸ்டர் இல்லைங்க, அவ்வளோதான் நின்றுவாங்க. வாங்க சொல்லுங்க, மறுநாள் ஜாயின். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படி சீஷரை அழைத்த உடனே விட்டு விட்டு வந்தாரோ அதை போல அதிகாரம் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது ஆண்டவர் எழுதுகிறாரு, அதோடு கூட இருந்து கிரியை செய்கிறார். ஒரு ஸ்பிரிட், அது கிறிஸ்துவினுடைய ஆவி, அது நமக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னும் அநேக ஓரஞ்சாரமான வாக்கெல்லாம் எல்லாம் ஓரஞ்சாரமான பேசிட்டு வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களெல்லாம் ஆண்டவர் எழுதுகிறாரு, கூப்பிட்டு அந்த தோட்டத்தில் வந்து வேலை செய்து கூப்பிடுறாரு, வந்து வேலை செய்தவங்களுக்கு கூலி கொடுக்கிறாரு. ஆண்டவருடைய தோட்டம் ஜெப வீடுதான், தேவனுடைய வீடுதான். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு அழைக்கிறார், தேவனுடைய வேலை செய்யக்கூடியாக அழைக்கிறார். ஆண்டவருடைய வயல், அதில் நம்ம எல்லாரும் நினைக்கணும், வேலை செய்யணும், வேலை செய்யணும். நீங்க அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா ஐடின்னு ஒரு சகோதரன்
ஒரு ஜன்னல் ஓரத்தில் உட்கார்ந்து, அவ்வளவுதான். இன்னைக்கும் ஆலயத்தினுடைய ஒரு ஓரத்தில் கேட்டா அப்படியே நான் ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு அப்படியே முடிஞ்ச உடனே ஓடிடுவேன். சுவாச வாழ்க்கை அப்படியா? நீ ஆண்டவரை தேடுற வாழ்க்கை அப்படியா? ஓரமா உட்கார்ந்து ஓரமா. நான் என்ன தெரியுமா தைரியம்? ஜன்னல் வந்து கீழே வந்து பொத்து வந்து போயிடுச்சு, உயிரே போயிடுச்சு, செத்து போனான். அவள் ஓடி போய் அந்த அவன் மேல விழுந்து ஜெபம் பண்ணி அவன் உயிரோட கொண்டு வந்து மீண்டும் அப்பும் பித்தலும் இதுல அங்க பந்தியில எல்லாரும் கலந்து சந்தோஷப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் பார்க்கிறோம். அப்போஸ்தலர்களுடைய புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில் நீங்க அதை வாசிக்கலாம். 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது இந்த சகோதரருடைய வாழ்க்கையில அதனால ஓரம் ஆண்டுடைய அதிசயங்கள், அற்புதங்கள் எண்ணி முடியாதவர்கள், அவை கடைகோடியானவைகள் என்று யோபு பக்தன் சொல்கிறார். அவருடைய வாழ்க்கையை அவர் அனுபவத்தோடு சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனையோ அற்புத அதிசயங்களை ஆண்டவர் செய்கிறார். எத்தனை பேர் இந்த சபைக்கு வந்து சோதப்பட்டிருக்கிறாங்க, ஆர்வப்பட்டிருக்கிறாங்க. அத்தனை பேரும் அப்படியே ஓரமா வந்து வஸ்திரத்துக்கு ஓரத்தை தொட்டுட்டு போனது மாதிரி போனாங்க. ஒரு காலத்துல இந்த ஜெயா, இந்த பாக்கியநாதன் இவங்கெல்லாம் உயிரோட இருந்த காலம் அவங்க இல்லை. பேர் பிடிச்சவங்க விசுவாசம் பிடிச்சவங்க அங்கே போனா உடனே சொன்னாங்க உங்க பாஸ்டர் போங்க. ஏன் அவங்க அங்கே சர்ச்சு தான், ப்ரெஷர் தான், பெரிய அதோ ஒரு பதவியோடு இருக்கவங்க. காரணம் அவங்களுக்கு ஒண்ணும் இல்லை. இங்க வந்தா ஒட்டனே விடுதலை. ஒரு அலையில சொல்லுவோம், இங்க தேவனுடைய ஆலயத்துல ஆண்டவர் பரிசுத்தாவியானவர் எப்பொழுதும் என்ன செய்கிறார்? இது நான் தங்கும் இடம், இங்க வாசம் பண்ணுவேன், இங்க வச்சு ஜெபம் பண்ணும் பொழுது உடனே விடுதலை. திரும்பவும் வர மாட்டாங்க. அவங்க திரும்ப வரணும்னு நம்ம செய்யறது கிடையாது. வந்தாங்க, சொந்த ஆண்டவர் கொடுக்கிறார். இலவசமாய் எனக்கு கொடுத்த கிருபையை அவங்களுக்கு இலவசமா கொடுக்கிறோம், போயிடுறாங்க. ஆனால் அவங்க உண்மை தெய்வத்தை உண்மையோடு ஆராதித்தால் அவங்களுடைய வாழ்க்கை என்றென்றும் ஆசீர்வாதமாக இருக்கும். சமீபத்தில் மோனிகா எத்தனை பேர் இப்போ அவங்க அப்படியே போவாங்க, வருவாங்க, உள்ள வர மாட்டாங்க. ஆனா பேர்பட்ட விசுவாசம். சமீபத்துல நம்ம சபையை சார்ந்த ஒரு சகோதரி கூட விசுவாசம் பிடிச்சு வந்தாங்க. குடும்பமா, ஐயோ முழு குடும்பமா வந்தது. ஒரே வார்த்தை, விசுவாசம் போச்சு, அவங்களும் போயிட்டாங்க. அல்லேலூயா. அதுதான் பார்க்க முடியும். அவங்க உண்மையிலே இந்த சபையில் உள்ளவங்க, இந்த சபையில ஞானஸ்தானம் எடுத்தவங்க. கர்த்தரை தேடுங்க, அப்பொழுது பிழைப்பீர்கள். பிரைஸ் காட். அல்லேலூயா. நாம் இந்த ஆசுத்த நம்முடைய வாழ்க்கையிலே நாமே ஆண்டுடைய அற்புத அதிசயங்கள், கடைமுடியான அற்புத அதிசயங்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை அற்புத அதிசயங்களை செய்தார். நீங்க வேதத்தில் நீங்க வாசி பார்ப்பீங்கன்னா, இந்த யுத்தத்துக்கு போகக்கூடிய கூட்டங்கள் 12 கோத்திரங்களையும் ஆண்டவர் சொல்வார். 3 கோத்திரங்கள், முதல் 3 கோத்திரம் இப்படி முன்னால் நிற்கணும், அடுத்த 3 கோத்திரங்கள் அதுக்கடுத்தாங்க நிற்கணும், அடுத்த 3 கோத்திரங்கள் அதுக்கடுத்தாங்க, 4வது 12 கோத்திரங்கள் இப்படி வருஷம் நிப்பாட்டு. யுத்தத்துக்கு போறவங்கெல்லாம் அந்த கோத்திரத்தின் அந்த கோத்திரத்தின்படி அவர்கள் அப்படியே போவாங்க. சிலர் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க பின்னால வந்துகிட்டு இருந்தாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு யுத்தம் செய்வதில் இஷ்டம் இல்லை. யுத்த ஜனங்களோடு கூட சேர்ந்து யுத்தம் என்பதை நான் எதை புரிகிறேன்? ஜெப வாழ்க்கை. யுத்தம் என்பது ஜெப வாழ்க்கை. ஜெப வாழ்க்கையில நாம முன்னேறி சென்று நாம் என்ன செய்யணும்? சாத்தானோடு போரிட்டு ஜெயிக்கிறவர்களாக காணப்படணும். ஆனா அந்த பின்னால வந்துகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் பேர்.
அமலேக்கியன் பின்னால வந்தவங்களை பூரா வெட்டி கொன்று போட்டான் என்று வேதம் சொல்லுவார். அல்லேலூயா. ஏன்னா உபாகமம் 25:18 நீங்க வாசி பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கன் என்றால் மாம்சம். அமெரிக்கன நீங்க எது செஞ்சணும், அழிச்சிடணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அமெரிக்கனை அழிச்சிடணும். இந்த மாம்சம் தான் உன் வாழ்க்கையில என்ன பண்ணுகிறது, உன்னை பலகீனப்படுத்தி ஜெபிக்க விடாதபடி, ஆண்டவருடைய ஐக்கியத்திலே கலந்து கொள்ளாதபடி உன்னை அப்படியே இரு வீட்டில இரு. ஏன் சர்ச்சைக்கு போகணும்? வேண்டாம், நான் ஜெபிக்கணும். அங்க அவங்க ஜெபிப்பாங்க, உனக்கு சேர்த்து ஜெபிச்சிருவாங்க, சேர்த்து ஜெபிச்சிருவாங்க. ஜெபிக்கிறோம். நீ ஜெபித்தா நீ யுத்தத்திலே ஜெயிக்கணும். இல்லைன்னா வாசிங்க அந்த 25:18 நீ இழைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்து. அந்த 17 வாசிக்க. அப்பதான் யார் வெட்டினான்னு தெரியும். ஏப்திலிருந்து புறப்பட்டுகிற வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து அமலேக்கு, அந்த யாரு இந்த அமலேக்கு, அமலேக்கன் என்று சொன்னாலே மாம்சத்துக்கு இடப்படாது. உதறி தளிக்கு யுத்தத்திலே வந்து நிக்கணும். முன்னால் நிக்கணும், பின்னால் தான் வெட்டி போவான். முன்னால் நிக்கணும், ஜெபத்துல முன்னால் நிக்கணும், ஆலயத்துல முன்னால் வந்து உட்காரணும். நீ எவ்வளவாய் நீ ஜெபிக்கிறாயோ அவ்வளவாய் வெற்றி பெறுவாய். யுத்தம் கர்த்தருடையது. இந்த யுத்தத்திலே நீ வந்து எழுதணும், முன்னால் வந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. மீண்டுமாக அந்த யோபின் புத்தகம் 26:14 வாசித்து நாம் முடிப்போம். இதோ இவைகள் அவருடைய கிரியையிலே கடைக்கோடியானவைகள். அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம். அவருடைய வல்லமை இடிமுழக்கத்தை அறிந்தவர் யார்? தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் நம்மை நடத்துகிற ஆண்டவர், நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகிற ஆண்டவர், ஆழத்திற்கு சென்று அங்கு கர்த்தர் செய்யும் அற்புதங்களையும் அதிசயங்களை கண்டு நாம் திடன் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஓரத்தில் ஜீவிப்பது எப்போதும் ஆபத்தான காரியம். அப்படினாலே நாம் ஓரத்திலே நின்று கொண்டு அப்படியே வெளியே போகாதபடி தேவ சபையிலே முன்வந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோம். அந்த ஜெப ஜீவியத்திலே கர்த்தர் நமக்கு தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். உடன்படிக்கையை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் என்ன கடந்து போகும் வரைக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகும் வரைக்கும் யோர்தானே நின்று உடன்படிக்கை பெட்டியை சுமந்தார்கள். நாமும் நிற்கணும். சபையார் எல்லாம் நாம் நிற்கணும். எல்லாருக்காகவும் நாம் நின்று பயந்து விடாதபடி நின்று ஒற்றுமையாக நாம் ஜீவிக்கும் பொழுது ஆண்டவருடைய அற்புத அதிசயங்களை இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ளும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம்.